வணக்கம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவிங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு அ ஃபேண்டாஸ்டிக் லேர்னிங் ஆஃப் அ மாஸ்டர் பீஸ் ஃப்ரம் இளையராஜா அப்படின்னு தான் சொல்லணும். சிறைச்சாலை அப்படிங்கிற படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆபேரி ராகத்தில் அமைந்த ஒரு பாடல், அதோட லேர்னிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, இதுதான் நம்மளோட பாடல். ஒரிஜினல் பீச் வந்து டியில் இருக்குது, அதாவது 2 கட்டையில், ரைட். அண்ட் ரொம்ப ஒரு அழகான வரிகள் அண்ட் ரொமான்டிக் நம்பர். ஸோ ஃபீல் ரொம்ப முக்கியம். நார்மலாக நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் தாளத்தில் பாடல் போகும், இதுவும் அப்படி தான் போகிறது. ஆனால் there are different patterns that have been exhibited in the song. That is before the beat தொடங்குற இடங்கள், after the beat and on the beat, எல்லாத்தையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு நம்மளோட மேஸ்ட்ரோ. அண்டு பாடலுக்கு உயிர் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நம்ம மேல் சிங்கர் எஸ்பிபி அவர்கள், and of course female singer சித்ராமா. நம்மளோட ஃபோக்கஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் த மேல் போர்ஷன். ஸோ எஸ்பிபி சாரோட அந்த டைனமிக்ஸ், அவரோட அந்த கிரேஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி நம்ம பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ வாங்க பாடலுக்குள்ளே தொப்பக்கடியிருந்து குதிச்சிடலாம். ஸோ பல்லவி மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 lines, செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, இதுதான் ஓப்பனிங். அண்டு வெறும் 2 notes மேஜராக நீ அண்ட் சா, இதை வச்சே கலக்கியிருக்காங்க. நீ நீ சா நீ சா நீ பா, அந்த இடம் மட்டும் ஒரு சின்ன டிப். நீ நீ சா நீ சா நீ பா, நீ நீ சா நீ சா நீ பா, நீ நீ சா. செம்பூவே பூவே உன்மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ, அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் த மேஜிக் இஸ். ஸோ இந்த நோட்ஸை புரிஞ்சு கரெக்டாக அந்த எங்கே ஹை போகணும் எங்கே டிப் பண்ணணும்னு தெரிஞ்சாலே இந்த லைனை நம்மளால் நெயில் பண்ணிட முடியும். அண்ட் இந்த பாட்டோட ஒரு சிறப்பு அம்சமே என்னென்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்கும் பாடல் பூரா. ஸோ இட்ஸ் நாட் லாப் சைடட், மேல் பக்கமாகவும் இல்லை ஃபீமேல் பக்கமாகவும் இல்லை, ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு lyric split and very beautifully done, which means we have enough space to gather our thoughts and proceed with the next line. So line 1 இதுதான். அதுக்கப்புறமா சாய்ந்தாடும் சங்கில் அந்த முத்துண்டேல லேடியோட லைன் ஃபினிஷ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த பின்னாடி மியூசிக்கை கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கம்பீரமாக. ஏன்னா படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ ஓன்னு இருக்குது. ஸோ அது எப்படி பாடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கம்பீரத்தோடு தான் நம்ம பாடணும். படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ. ஸோ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 தன நன நன ந தன நன நன ந தன நன. இந்த கவுண்டரை வந்து மைண்டில் நம்ம ஓட்டின்னு இருந்தாலே அழகாக அந்த மீட்டரில் பாட முடியும்.
படை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ. அவ்வளோதான் மொத்த கவுண்ட். அதுக்கப்புறமா மன்னவன் அந்த லைன் வந்து ஃபீமேல் லைன். லாஸ்ட்டாக நம்ம மறுபடியும் முடிக்கும் போது வீல் நீட் டு அந்த பேஸ் ஹிட் பண்ண போகிறோம். இமைகள் உதடுகள் ஆகுமோ. ஸோ இமைகள் 1 2 3 4 அனிசக ஸ்வரத்தில் சொல்லணும்னா உதடுகள் அகெயின் 1 2 3 4 அனிசக ஆகுமோ பனிசக. பியூட்டிஃபுல் ரைட். பனிசக 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 ரீசா. பிளெயினாக சொல்லணும்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்கோடு சொல்லணும்னா பனிசக 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 மகரி கரிச. ஓ அவ்வளோதான். ஸோ அந்த ஓ 1 2 3 1 2 3 ஓ இமைகள் உதடுகள் ஆகுமோ. அவ்வளோதாங்க விஷயம். ஸோ பல்லவியில் இதுதான் நம்மளோட மேஜர் லைன்ஸ். இதுக்கப்புறம் அந்த வெட்கத்தின் விடுமுறை ஃபீமேல் லைன் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் செம்பூவே பூவே பூவேல வந்து அந்த சாஃப்டாக லேண்ட் பண்ணணும். உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. தட் வில் கிவ் யூ த ஃபில்மி டச். ரொம்ப லைட்டாகவும் பாடின மாதிரி இருக்கும், ராதர் தென் மேக்கிங் இட் டூ ஹெவி, ரைட்? அண்ட் இது ஒரு ஜாயஸ் சாங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அனுபவித்து அந்த ரொமான்டிக் டச்சஸ்லாம் கொடுத்து லைட்டாக பாடலாம், ரைட்? ஸோ ஐ ஹோப் யூஆர் ஆல் வெரி கிளியர். மொத்த பல்லவியில் மேல் போர்ஷன்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் வந்து அதை முடிச்சுட்டு தெர் வில் பி அ நைஸ் மியூசிக் இன்டர்லூட். அதுக்கப்புறம் லெட்ஸ் மூவ் ஆன் டு த சரணம். சரணம் மேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. எப்படி பாடுறதுன்னு கற்றுக்கலாம் வாங்க. ஸோ பல்லவி முடிச்சிட்டோம். அடுத்தது சரணம் எப்படி ஓப்பன் ஆகுது, அந்த மியூசிக் எல்லாம் ஃபினிஷ் ஆகி தரரு 1 2 3 அந்தி அந்த 4th பீட்டில் அந்தி வந்துடணும், ரைட்? ஸோ 1 2 3 அந்தி சூரியனும் குன்றில் சாய, அது மட்டும்தான் தாளத்தில் இருக்கும். தரரு 1 2 3 அந்தி சூரியனும் குன்றில் சாய, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அந்த பீட்டில் ஆரம்பித்து மேகம் வந்து கச்சையாக, ஸோ சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக, 4 பீட் முடிஞ்சிடும். அப்புறம் காமன் தங்கும் மோகப்பூவில் முத்த கும்மாளம். அப்புறம் இந்த இடத்துல லேடியோட லைன் ஸ்டார்ட் ஆகிடும், ஏன்னா அவங்களும் ஓவர்லேப் தான் பண்ண போகிறாங்க. ஸோ முத்த கும்மாளம் 1 2 1 2 3. ஸோ இந்த மீட்டர் ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக நம்மளால் பாட முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அவங்களும் அந்த ஓவர்லேப் பண்ணி பாடிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பாடக்கூடிய லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் தெளிக்கும் தென்றலாய். பட் இதில் பியூட்டி என்னென்னா தட் வில் பி ஆஃப்டர் த பீட். ஸோ முதல்ல பிஃபோர் த பீட் பார்த்தோம் அந்தி சூரியனும். இந்த தேன் தெளிக்கும் வில் டெஃபினெட்லி பி ஆஃப்டர் த பீட். அந்த டைமிங்கும் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வருது, தேன் தெளிக்கும் தென்றலாய். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் லைன் நின்னருகில் வந்து நான். ஸோ ரெண்டுமே ஆஃப்டர் த பீட் தான் வருது. தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான். அண்ட் நம்ம அந்த கரெக்டாக தட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் லேடியோட லைனும் ஸ்டார்ட் ஆக போகிறது. அகெயின் அவங்களும் ஆஃப்டர் த பீட் தான் பாடுவாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் விச் நீட்ஸ் டு பி ரிமெம்பர்ட். இல்லை, ஆக்சுவலாக இன்னொரு 2 லைன் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ எப்படி வருது,
தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் லாட்டா சேலை நதியோரமாய் நீந்தி விளையாடவா. அங்க ஒரு சின்ன ஒரு பிரிகா இருக்கு. அண்ட் அந்த சேலை நதியோரமாய் ஹஸ்கினஸ் வேணும். ஸோ எப்படி வருது? சேலை நதியோரமாய் நீந்தி விளையாடவா. 1 2 3 4 5 6 7. அதுதான் அந்த நீந்தி விளையாடவா. 1 2 3 4 5 6 7. ஸோ இதுதான் பிரேக் டவுன். வேகமாக பாடும்போது நீந்தி விளையாடா 1 2 3 4 5 6 7. அவ்வளோதான் நமக்கு டைம் இருக்குது, ரைட்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டு அழகாக இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அண்ட் இதுக்கப்புறம் லேடியோட லைன் அந்த நாளும் மின்னல் அது பாடி முடிச்சிருவாங்க. பாடி முடிச்சுட்டு நமக்கு ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி அந்த பீட்டில் மறுபடியும் வந்துடுது சமத்துக்கு. ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி. அண்ட் ஃபீமேலோட லைன் அவங்க பாடி முடிச்சுட்டு அந்த கட்டிலும் கால்வலி அது அந்த கீரியதோ வரைக்கும் அவங்க பாடி முடிப்பாங்க. அண்ட் ஃபைனலி we will come back to செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. அண்ட் ஃபீமேல் சாய்ந்தாடும் அந்த முத்துண்டே வரைக்கும் பாடி த சரணம் வில் கம் டு அ க்ளோஸ். ஸோ இதுதான் மொத்த சரணம் 1ல் மேலுக்கு இருக்கிற டோட்டல் போர்ஷன்ஸ், ரைட்? ஸோ எல்லா இடமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது மேல் பிஃபோர் த பீட், அதுக்கப்புறமா அந்த தேன் தெளிக்கும் லைன் ஆஃப்டர் த பீட், அண்ட் ஆசை கேணிக்குள்ளே ஆன் த பீட். ஸோ இது மூணுத்தையும் அழகாக ஞாபகம் வச்சுட்டு சிறப்பாக பாடுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். சரணம் 2ல் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் சரணம் ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைன் வரும்போது 1 2 3 அந்த ஸோ அகேன் பிஃபோர் த பீட் ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 அந்த காமனம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சில் நானும். அந்த இடத்துல ஒரு சின்ன ஜிமிக் இருக்கு. பாவை நெஞ்சில் நானும் சுட்டு. ஸோ அந்த சின்ன ஒரு லாஃப். ஸோ மறுபடியும் அந்த பிஃபோர் த பீட் வந்து 1 2 3 அந்த காமனம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சில் நானும் சுட்டு மேகலையின் நூலருக்கும் சேலை பொன் பூவே. இதுதான் மேலோட லைன். ஸோ அந்த ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னாலும் மேகலையின் நூலருக்கும் சேலை பொன் பூவே ஈவனா ஸ்பேஸ் ஆயிருக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சு பாடணும். அதுக்கப்புறம் விம்மியது தாமரை ஃபீமேல் லைன் வந்துடும். நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே. அந்த வாய்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி அந்த சேலை நெய்வேன் கண்ணையில் அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலாக 1 2 3 4 மொத்தம் அந்த 8 பார் 4. முத்தத்தாலே கண்ணே சேலை நெய்வேன் கண்ணே முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அண்ட் நாணத்தால் ஃபீமேல் லைன் வந்துடும். அவங்க முடிச்சதுக்கப்புறமா பாயாகும்படி சொல்லாதே சொல்லாதே. ஸோ பாயாகும்படி 1 2 3 4 5 6 சொல்லாதே 1 2 3 4 5 6 7 சொல்லாதே 7 கவுண்ட் சொல்லாதே
1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 பாயாகும்படி சொல்லாதே அஞ்சலி புதையல் ரகசியமே தனனனனனன தனனனன 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 5 இவ்வளோதான் அந்த point. பஞ்சனை புதையல் ரகசியமே. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா சாய்ந்தாடும் சங்கில் மறுபடியும் ஃபீமேல் பாடுவாங்க. தென் இட் கம்ஸ் பேக் டு அஸ். மறுபடியும் நம்ம பாடுற லைன் என்ன? செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. அண்ட் சாய்ந்தாடும் அவங்க பாடிட்டு அடை கொண்டு நடக்கும் மன்மத சிலையோ. முன்னாடி சொன்னதே தான். அப்புறம் இமைகளும் உதடுகள் ஃபீமேல் லைன் வரும். வெட்கத்தின் விடுமுறையா இடிமுறைதானோ. And finally we end with செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழியுண்டோ. இவ்வளோதாங்க. சாய்ந்தாடும்ல ஃபீமேல் தான் பாடலை முடிப்பாங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். தீஸ் ஆர் த மேஜர் போர்ஷன்ஸ் டு பி ஃபோக்கஸ்ட் இன் சரணம் 2. ஸோ அதோட நம்ம சாங் முழுசாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லா போர்ஷனும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறையா ஃபீல் கொடுத்து அழகாக தெரிக்க விடுங்க. இன்னொரு டீச்சிங் எபிசோடில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை this is bye bye from Kaushik. Hope you like the video. ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மியூசிக் லவ்விங் பப்ளிக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடறிவோம் படிப்பறிவோமோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதை செஞ்சுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.